சௌர் கதிரேசன் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்குறாங்க. சௌர் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு நம்முடைய தோற்றம் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்திருக்கிறாங்க. சௌரை இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற ஒரு வாழ்த்துதலோடு நம்முடைய ஆத்மீக ஜீவித்துக்கென்று நாளுக்கு நாள் நம்முடைய உள்ளான மனுஷன் புதிதாகும்படிக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அநேக சத்தியங்களையும் அநேக தேவனுடைய திட்டங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். அந்த அடிப்படையில் இந்த நாளிலும் நாம் ஒரு புதிதான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் அறிவித்த வண்ணமாக நம்முடைய தோற்றம். இந்த தலைப்புக்கு ஏற்றாற் போல இந்த பாடம் இருக்கும். ஸோ நம்முடைய தோற்றம் அப்படின்னா நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோம்னா, சரீரத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறதில்ல, கண்களினால் பார்க்கிற இந்த தோற்றத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்முடைய தோற்றம் எப்படிப்பட்டது, தேவன் நம்மளை எப்படி பார்க்குறார், அந்த தோற்றத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது நாம் எந்த விதமான தோற்றத்தில் காட்சியளிக்கிறோம், புரியுதுங்களா? நாம் பார்க்குறத பற்றி சொல்லலை, பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த அந்த தோற்றம் அவர் எப்படி உருவாக்கி இருக்கிறார்னா, ஆதாமை தன்னுடைய சாயலின்படி உருவாக்கி இருக்கிறார். அப்படின்னா தேவன் எப்படி இருப்பார்? 2 கை 2 கண்ணு, ஓகே, நம்மளை போலதான் இருப்பார். பட் அதுதான் உண்மையா அப்படின்னா தன்னுடைய சாயல்னு எதை பத்தி சொல்ல வருது? குணலட்சணத்தை பத்தி தான் சொல்ல வருது. அதே போலதான் இப்ப நாம பார்க்க போற பாடம் கூட குணலட்சண பத்தியதான பாடம். ஸோ இது இந்த மாதிரியான சில சம்பவங்கள் இப்போ பார்க்க போகிற பாடங்களில் இருக்க போகிற சம்பவங்கள் ஏற்கனவே நடந்திருக்கலாம், அல்லது நடந்து கொண்டு இருக்கலாம், அல்லது இனிமேல் நடக்க போகிற காரியமாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லா காரியத்திலுமே நம்முடைய தோற்றம் சொல்லும்போது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? கேரக்டர் மறந்துடாதீங்க. தோற்றம் சொல்லும்போது நிஜமான தோற்றத்தை பார்த்துடாதீங்க, அப்போ தவறாக போயிடும். ஸோ ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ தேவன் நம்மளை பார்க்கும்போது என்னென்ன தோற்றத்திலெல்லாம் நம்மளை பார்த்துருக்கிறார், வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது கற்களாக பார்க்குறார், ஜீவனுள்ள கற்களாக அப்படின்னு பார்க்குறோம். வேற திராட்சை செடிக்கு கொடிகளாக பார்க்குறார், நம்ம எப்படி இருக்கோம்? கொடியாக இருக்கிறோம். வேற பட்டாம்பூச்சியை பார்த்துருக்கோம், திராட்சை பழமா, ஓகே, அதான் திராட்சை செடின்னு சொல்லியாச்சுல, அதில் தான் கனி கொடுக்கும். ஓகே, அடுத்து தேன் கூடா பார்க்குறோம். அடுத்து ஒலிவ மரத்தில் ஒட்டப்பட்ட காட்டொலிவ மரமாக பார்க்குறோம். அடுத்து உப்பு. நாம் உப்பாக இருக்கணும், தேவன் நம்மளை உப்பு மாதிரி பார்க்குறாரு. ஸோ உப்புன்னொன்னே நேரடி அர்த்தம் எடுத்துடக்கூடாது, இது எல்லாமே ஒரு தோற்றம், அதுக்குள்ளே தான் கேரக்டர் இருக்குது. ஸோ மணவாட்டியாக பார்க்குறாரு. அப்புறம் மாவு, பிசைந்த மாவாக இருக்கும், நம்ம கருப்பு குதிரை, இப்படி அநேக விஷயங்களில் வேதத்தில் நம்மளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. சொல்லப்போனால் 144,000 பேரை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த கற்களில் நாம் எந்த தோற்றத்தில் இருக்கோம்? ஸோ தேவன் பார்க்குற விதத்தை நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ நாம் எந்த தோற்றத்தில் இருக்கோம்னு பார்க்கணுமா வேண்டாமா? நாம் தேவன் விரும்புகிற வண்ணமாகவே அதே தோற்றத்தில் நம்ம காட்சி அளிக்கிறோமா, அல்லது வேற மாதிரி காட்சி அளிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை சிந்திச்சு பார்க்கலாம். ஸோ இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடத்துக்குள்ளே போகலாம். பொதுவாக பாடத்தை சொல்லிட்டு தான் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, இந்த இடத்துல ரிவர்ஸில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு 2 பிஸ்னஸ் மேன் இருக்காங்க. அந்த பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் ஏ, இன்னொருத்தர் பி. ஸோ 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. சகோதரர்கள்ங்கிறத விட பிஸ்னஸ் மேன் தான் சொல்லணும்.
ஸோ பிஸ்னஸ் மேன் ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப், ரெண்டு பேருமே ஒரே வேலையை செய்கிறதுக்கு ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ். இவர் இல்லாமல் அவர் செய்ய முடியாது, அவர் இல்லாமல் இவர் செய்ய முடியாதுங்கிறது தான் இந்த பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க. சில டயர்டாகும், அது கேட்டார் போல் அவங்கள வந்து சரி பண்ணிக்கிடுவாங்க. ஆனாலும் சில நாட்கள் கடந்த பின்பு கூட அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப டல்லாகவே இருப்பாங்க. ஒருத்தர் அதில் இப்போ யார் டல்லாக இருக்காருன்னா பிங்கிறவர் டல்லாக இருக்கார். ஸோ ஏங்கிறவர் என்ன செய்கிறாரு, சகோதரனே, சகோதரன் சொல்லலாமா இல்லை பிஸ்னஸ் மேன் சொல்லலாமா, ஸோ அவங்களுக்குள்ள சகோதரன். ஸோ சகோதரனே, நீங்கள் கூன் போட்டிருக்கீங்க. கூனுனா கூனி, குனிஞ்சு நடப்பாங்க இல்லையா, ஸோ நிமிர்ந்து நடக்காமல் பிஸ்னஸ் மேன் எப்படி போவாங்க, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆர்டர் எடுக்க போகும்போதோ அல்லது ஒரு இடத்த இன்னொரு பிஸ்னஸ் மேன் சந்திக்கும் போது எப்படி போவாங்கன்னா கம்பீரமாக போவாங்க. அதை கேட்டார் போல் அவங்களுக்கு தோரணை இருக்கும். ஆனால் டயர்டானதுனால என்ன ஆயிட்டார்னா கொஞ்சம் டல்லாக கூனி குறுகி நடக்க ஆரம்பிச்சிட்டார். இதுதான் அவருடைய தோற்றம். இந்த தோற்றம் தெரிஞ்சதுனால இந்த ஏங்கிற சகோதரர் பிங்கிற சகோதரர்கிட்ட போய் சொல்கிறார், உங்களுடைய தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கூன் போட்டிருக்கீங்க, அதனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நல்லா நிமிர்ந்து நடங்க, அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் நல்லா இருக்கும்னு சொல்கிறார். ஸோ எந்த அளவுக்கு நடக்கிறாருன்னா இப்படி நடக்க வேண்டிய ஆள் அந்த அளவுக்கு கூனி குறுகி நடக்கிறார். இப்போ இது பார்த்த உடனே தெரியுமா, அப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவல், இதில் நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆளுங்கிற பாகுபாடே இல்லை. ஸோ இந்த பிஸ்னஸ் மேன் ஏ பிகிட்ட சொன்னதுக்கு பி என்ன செஞ்சுருக்கணும், ஆனால் எடுத்தோடனே என்னையே சொல்றியா, நான் உனக்கு பார்ட்னர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்களாம், எதிர்ப்பாங்களாம். அடுத்து என்ன செய்வாங்களாம், தற்காத்து கொள்வாங்க. ரெண்டாவது தன்னைத்தானே தற்காத்து கொள்றதுன்னு என்ன அர்த்தம், நான் கூனியா, நான் அந்த அளவுக்கு கூனனா இருக்கிறேனா, என்கிட்ட என்ன நீ குறை கண்டுபிடிச்சுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பிஸ்னஸில் இந்த இடத்துல கூனின்னு சொன்னது எந்த அடிப்படையில்னா சோர்வாக இருக்கலாம், பலவீனங்களாக இருக்கலாம், அல்லது அவருடைய உற்சாகம் குறைஞ்சிருக்கலாம். இப்படி அநேக காரியங்களை தான் நம்ம சுருக்கமாக என்ன சொல்கிறோம்னா கூனி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பிங்கிற சகோதரர் என்ன செஞ்சிட்டார்னா ஏங்கிற சகோதரர் எதுக்காக நமக்கு சொன்னார், நான் உண்மையிலே கூனியாக தான் இருக்கிறேன்னா, என்னோட தோற்றம் அப்படித்தான் தெரியுதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்த்துட்டு வருத்தப்படுறாரு. யார் சொன்னா, என்னுடைய சகோதரன் தானே, என் பார்ட்னர் தானே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே நிதானிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த சகோதரன்ட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்கும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும், முந்தி இருந்ததை விட இப்போ நிறையா மாற்றங்கள் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு சுருக்கமான ஒரு எக்ஸாம்பிள், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கூனியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறதில்ல, கூனியாக இருந்து நிமிர போகக்கூடிய காரியத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து குறையை பற்றி சொல்ல போகிறாங்களா அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினச்சிடாதீங்க. இப்போ சகோதரன் ஏன் செஞ்சது தப்பா சரியா, பதில் நீங்கள் தான் சொல்லணும். இந்த பாடத்தில் நிறைய கேள்விக்கான பதில் வந்து நீங்கள் தான் சொல்ல வேண்டியது இருக்கும். சரிதான். இப்போ சகோதரன் பி செஞ்சது முதல்ல தப்பு, ரெண்டாவது சரி. இந்த ஒரு சூழ்நிலை வந்து யாருக்கோ நடக்கும், இந்த பாடம் யாருக்கோ மாதிரி அப்படி எடுத்துக்கலாமா? இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, ஏங்கிற ஸ்தானத்தில் ஒரு சகோதரன் இருக்கலாம், பிங்கிற ஸ்தானத்தில் ஒரு சகோதரன் இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கிறேன், நான் ஏங்கிற ஸ்தானத்தில் ஒரு காலத்தில் இருக்கலாம், இன்னொரு காலத்தில் நானே பிங்கிற ஸ்தானத்தில் இருப்பேன். ஸோ இப்போ நான் யாரு, ரெண்டு இடத்துலையுமே இருக்கேன். நான் ஏவா மட்டுமே இருக்க போகிறது கிடையாது, அல்லது எனி டைம் நான் வந்து பியாவே இருக்க போகிறது கிடையாது, நானும் ஒரு நாள் ஏவா மாறுவேன். ஸோ இதே போல தான் ஒரு சகோதரன் ஏங்கிறவர் பியாவும் மாறலாம், ஏயாவும் மாறலாம். ஆனால் இதில் நான் தான் இவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடமில்லை. இந்த ஏக்கும் பிக்கும் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ நாம் இந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி கூன் போட்டிருக்கிற விஷயம் யாருக்கு தெரியும்? பிக்கு கூன் போட்டால் ஏ தான் தெரியும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியும்.
ஏன்னா எது பிஸ்னஸ்மேன்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்கே தெரியும், தனக்கே தெரியும், தான் கூண்டு போட்டிருக்கிற விஷயம் தனக்கே தெரியும். இப்படியும் ஒரு சம்பவம் இருக்கு. ஸோ நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் நம்மளுடைய பாடம் என்னன்னா தோற்றம். நம்முடைய தோற்றம் எந்த அடிப்படையில் இருக்குது, தேவன் விரும்பும் வண்ணமாக இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஏங்கிற சகோதரர் பீங்கிட்ட சொன்னதுனால அது ஒரு குற்றமா நீங்கள் எடுத்துக்கலாமா? எடுக்கக்கூடாது. ஸோ இந்த பாடத்தை வந்து இந்த மைண்ட் செட்டப்போட நம்ம இதுக்குள்ளே போகலாம். சின்ன பாடம் தான். ஸோ நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் அடுத்து பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நாம எப்படி இருக்கணும்னா ஒரு போர் சேவனாக இருக்கணும். அப்படின்னா ஒரு போர் சேவன் தான் இருப்பாரா, இல்லை அநேக போர்ச்சேவர்கள் இருப்பாங்களா? அப்படின்னா 144,000 பேர் போர்ச்சேவர்கள் தேவை. அதற்கு அநேக போர்ச்சேவர்கள் வர்றாங்க. வந்துட்டு போர்ச்சேவர்களுடைய ட்ரெஸ் எது? இப்போ நம்ம பார்த்த எல்லாமே தலைச்சீரா, மார்க்கவசம், கேடகம், பட்டயம். ஸோ நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் நாம் ஒரு போருக்கே போக முடியும். பிஸ்னஸ்மேன் போனாங்க இல்லையா, அது மாதிரி இந்த மாதிரி ஒரு போர் சேவகன் போருக்கு போகும்போது ஒருவேளை அந்த ட்ரெஸ் இல்லாமல் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அது என்ன அர்த்தம்? எக்ஸாம்பிளில் பார்த்தது மாதிரி கூன் போட்டிருக்காரு. ஸோ நம்ம எந்த ஒரு வேலையை செய்ய போனாலும் இந்த இந்த ஒரு ட்ரெஸ் கோடை வந்து நம்ம போட்டிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத தேவன் நம்மளை பார்க்குறாரு. ஸோ இது இல்லாமல் நீங்கள் போய் போர் செய்ய போயிட்டீங்கன்னா, இப்போ போர்னோடனே நம்ம போய் சண்டை போட போகிறதில்ல, நம்ம வந்து சத்தியத்தை பிரகடனம் பண்ண போகிறோம். மற்றவங்களுக்கு நம்மளுடைய 7ஆம் கால சபையின் தூதனுடைய வெளிச்சத்தின் மூலமாக சத்தியத்தை, தேவனுடைய திட்டத்தையும் நம்ம வெளிப்படுத்த போகிறோம். அதற்கு எது தேவைன்னா கண்டிப்பாக இந்த போர் சேவனுடைய ட்ரெஸ் தேவை. இந்த ட்ரெஸ் இல்லாமல் ஒருத்தர் போறான்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை இப்போ ஒரு போலீஸ்மேன் இருக்காரு, அவர் வந்து ட்ரெஸ் இல்லை, ஆனால் அவருடைய தோரணை எப்படி இருக்கும்? கம்பீரமான நடையா இருக்கும். என்ன ஒரு குறை இருக்குன்னா அவர்கிட்ட ட்ரெஸ் இல்லை. ட்ரெஸ் இருந்தாருன்னா முழுமையா இருக்கும், அந்த அதிகாரத்தோடு அவர் நடந்து போறது மாதிரி இருக்கும். ஆனால் ட்ரெஸ் இல்லைன்னாலும் அவர் எப்படி தான் போறாரு? அதே அதிகாரத்தோட தான் போறாரு. அதே போலதான் நாம இந்த ஒரு போர்ச்சேவனா நம்ம செயல்படும் போது நாம எந்த ஒரு ட்ரெஸ் இல்லாம போகக்கூடாது. 1-2 மிஸ் ஆகும். எல்லாருமே தேர்ந்தவங்களா இருக்க முடியுமா? விசுவாசம் உள்ளவர்களா இருப்போம். சமாதானத்தின் சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளவங்களா இருப்பாங்களா? ஏதோ ஒன்று குறைபாடு இருக்கும். ஸோ அந்த குறைபாடுல இருந்தால் இப்போ என்ன வரணும்? நம்ம மேலே வரணுங்கிறது தான் இந்த நம்முடைய பாடம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2 பேரை பார்க்க போறோம். பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு சம்பவத்தையும் புதிய ஏற்பாடு காலத்தில் ஒரு சம்பவத்தையும், 2 சம்பவத்தையும் பார்க்க போறோம். இவங்க கிட்ட இருந்து நமக்கான பாடம் என்னன்னு தான் இந்த பாடத்தினுடைய சாராம்சம். ஸோ யாரா இருக்கலாம்? இந்த மாதிரி 2 பேர் பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், ஒருத்தர் குறைவுபட்டு இருக்கணும், அதை ஒருத்தர் சுட்டி காட்டியிருக்கணும். ஓகே, பார்த்துடலாம். தாவீது, நாத்தான்வேல். ஸோ இந்த சம்பவம் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரைக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் இந்த இடத்துல தாவீது என்ன தவறு செய்திருக்கிறாரு? பட்சேபாலுடன் வாழ்ந்ததுதான் தவறுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இவர் செஞ்ச தப்ப அவர் உணராது இருக்கிறார். யாரு?
தாவீதுக்கு தெரியுதா? தெரியல. ஆனா தப்பு செஞ்சது தெரியும். ஆனா தப்பு செஞ்சேங்கிற உணர்வே இல்லாம இருக்கிறாரு. இந்த இடத்துல 1 வருஷம் காலம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் தேவன் யார் அனுப்புறாருன்னா நாத்தான்வேல் அனுப்புறாரு. இப்போ நாத்தான்வேல் வந்து என்ன சொல்லியிருக்கணும்? நேரடியா வந்து தப்ப சொல்லல. ஸோ ஆண்டவரே ஆரம்பிச்சு அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்திட்டு இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி இப்போ தாவீதின் இடத்துல சொல்ல போகிறார். என்ன சொல்றாருன்னா முதல்ல ஒரு ஊமை மாதிரி ஒரு விஷயத்த சொல்றார். வாசிக்கலாம். ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடுகள் வெகு திரளாயிருந்தது. அடுத்து தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அந்த ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி இருந்துச்சா? அந்த தரித்திரன் இடத்துல ரொம்ப நேசமா இருந்துச்சு. தான் பிள்ளைய போல வளர்த்தாரு. அப்ப எவ்வளவு பாசமா அந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்திருப்பாரு. ஏன்னா ஒரு ஆடு தான் இருக்கு. 100 ஆடுகள் இருந்தா அதை கவனிக்கிறது கஷ்டம். ஆனா இப்போ ஒரு ஆடு தான் இருக்குது. அவர்கிட்ட எப்படி அந்த ஆடை வாங்குறாரு, அந்த விதத்தை பாருங்க. வாசிக்கலாம். அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. ஓகே, 4ஆம் வசனம். அந்த ஐஸ்வர்யத்தின் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். ஸோ இந்த இடத்துல இவர் சொன்ன ஒரு ஓமை ஒரு தவறா கூட இருந்திருக்குமா அப்படின்னா இல்ல, நிஜமாவே நடந்த சம்பவம் மாதிரியே சொல்றாரு. ஏழையும் இருக்கிறாங்க, தரித்திரரும் இருக்கிறாங்க. எங்க? அவரோட ராஜ்யத்துல தான். இப்போ ஒருத்தருக்காக ஆடு அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த நபர் யாரா இருக்கணும்? ஒரு வழிபோக்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ வழிபோக்கனா வருகிறவர்களை உபசரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நியாயப்பிரமாணத்துல கூட ஒரு பிரமாணமா இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் செய்யறது நியாயம் தானே. ஸோ அந்த வேலைக்காக தான் அந்த ஆட்டுக்குட்டியை கேட்குறாரு. ஆனால் அவர் இடத்துல இருந்த அநேக ஆடுகள் மேலே அதை பலி செலுத்த அவருக்கு அக்கறை இல்லை, விருப்பம் இல்லை. ஆனால் ஏழையாக இருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆடை மட்டும் எடுத்துட்டு பலி செலுத்துறதுக்கு மட்டும் அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா அவர் வந்து எந்த அளவுக்கு மோசமானவர் இல்லையா? அதை தான் நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் மூண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஸோ இந்த இடத்துல தாவீது செஞ்ச காரியம் என்ன? சொன்ன வார்த்தை என்ன? நாத்தானை பார்த்து எப்படி பேசியிருந்திருப்பாரு? சாந்தமா தானே பேசியிருப்பாரு. எப்படி கோவப்பட்டிருப்பாரு? அப்படி கோவப்படுறது காரணம் என்ன? இல்ல அப்படி கோவப்படுறது காரணம் என்ன? வேற யாரோ செஞ்சதுனால இல்ல. வேற யாரோ செஞ்சது யார் வேணாலும் செஞ்சா எல்லாருமே கோவப்படத்தான் செய்வாங்க. வேற ரீசன் இருக்கு. இவர் விசாரணை செய்கிறவரா உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த ஸ்தானத்துல உட்கார்ந்துதான் கோவப்படுறாரு. இப்போ சாதாரணமா கீழே உட்கார்ந்துட்டு கேட்டாருன்னா இந்த மாதிரி கோவப்பட்டிருக்க மாட்டாரு. ஒருவேளை அவருக்கு ஏதாவது தீமை இருக்கலாம், குறைவு இருந்திருக்கலாம், கஷ்டம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாரு. ஆனா இவர் எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரு? நியாயம் தீர்க்கக்கூடிய ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு சொல்றாரு. அதனாலதான் இந்த ஒரு வேகமான அந்த வார்த்தைகள். ஸோ நாத்தானை பார்த்து சொல்றாரு, இந்த காரியத்தை செய்த மனுஷன் முதல்ல யார்? அது அவன் மரணத்துக்கு பாத்திரவான். உடனே தண்டனை. அவர் யாருன்னு கண்ணிலே பார்க்கல. பார்த்தாரா? வாயினால் தான் சொன்னாரு. சொன்ன வார்த்தைக்கு எப்படிப்பட்ட எஃபெக்டான வார்த்தைகள் வருது பாருங்க. மரணத்துக்கு பாத்திரவான் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிக்கிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அடுத்த வார்த்தையை பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா போகுது. சோ அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். சோ அதுக்கு என்ன சொல்லியாச்சு? தீர்ப்பும் சொல்லியாச்சு. இப்ப நபரையே பார்க்கல, எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? இவர் சொன்ன வார்த்தைக்காக இவர் இடக்கூடிய ஆணை எப்படிப்பட்ட ஆணையா இருக்குன்னு பாருங்க. அதுவும் நியாயப்பிரமாணத்தின்படியே சொல்றாரு. சோ இப்ப இவர் தப்பு பண்ண இவருக்கு என்ன கொடுக்கணும்? அதே நியாயப்பிரமாணத்தின்படி தானே கொடுக்கணும். நடக்கும்.
ஸோ இப்போ 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் யாரை பத்தி சொன்னது? ஒரு ஊமை சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்ப யாரை பத்தி சொல்ல போறாருன்னா, நாத்தானு தாவீதை பத்தியே சொல்ல போறார். என்னென்ன சொல்ல போறாருன்னா, இப்ப எப்படி இந்த ஐஸ்வர்யவான் தவறு செஞ்சதை சுட்டி காட்டினாரோ அதே போல தாவீதுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப சுட்டி காட்டணும். இப்ப அதை தான் செய்ய போறார். வாசிக்கலாம். நீயோ இந்த மனுஷன். நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூத வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். சொல்லுங்க, இப்ப தாவீதுக்கு இன்னும் என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் தர்றேங்கிறார் தேவன். இதுவரைக்கும் என்ன கொடுத்தாரு? ராஜ்யபாரத்தை கொடுத்தாரு. அடுத்து சவுலினுடைய கைக்கு தப்பி வச்சார். அடுத்து மனவாட்டிகளை கொடுத்தார். இஸ்ரேல் தேசத்தை கொடுத்தார். இவ்வளவும் கொடுத்துட்டு இன்னும் வேற என்ன வேணும்னு கேளுங்க, அதையும் தர்றேங்கிறாரு. சோ தேவன் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப தர்றாருன்னு வச்சுக்கோங்க. அது எதற்கு அடையாளம்? எச்சரிப்பு அதிகம். எச்சரிப்பு அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா இன்னும் அந்த சகோதரன், அந்த நபர் எனக்கு தேவை. அதனாலதான் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எவ்வளவு வாய்ப்புகள் அதிகமாகுதோ அவ்வளவு எச்சரிப்புகள் அதிகமாகும். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல்ல யாரெல்லாம் கொடுத்தாங்க நம்ம பாக்குறோம். நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், கடைசியா இயேசு கிறிஸ்துவும் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்த ஃபைனல் ஸ்டேஜ் என்னது? நியாய தீர்ப்பு தான். ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது. இவரோட வாழ்க்கையில தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அடுத்து 9ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலை கொன்று போட்டாய். சோ இந்த இடத்துல கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாய் அப்படின்னு சொல்லி. ஆனா இவர் செய்த காரியம் பட்சேபாலே ஏத்தியனாகிய உரியாவை கொன்று அவனுடைய மனைவியை மனைவியாக்கி கொண்டது. ஆனா இந்த இடத்துல கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாய் அப்படின்னா இதுல எப்படி கர்த்தருடைய வார்த்தை பொல்லாப்பானது வரும்? இருக்கட்டுமே. இப்போ தாவீது சொல்றார், நான் ஒரு ராஜா, ஏற்கனவே எனக்கு அநேக மனைவிகள் இருக்கு, இதை மனைவி ஆக்கி கொள்றதுனால என்ன பிரயோஜனம், என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உரியாவின் மனைவி அடுத்தவனுடைய மனைவி. சோ இந்த இடத்துல என்ன பிரமாணம் ஆக்ட் ஆகுது? 10 கட்டளையில் ஒண்ணு, இச்சியாதிருப்பாயாகங்கிற கட்டளையே அங்க வருது. ஸோ கட்டளையே மீறுறாரு இவர். அதைத்தான் சொல்றாரு. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தானா? அநேக தவறுகள் நம்ம பண்றோம், அதெல்லாம் தேவன் பார்க்கறது இல்லை. எது சபைக்கு ஆபத்தை விளைவிக்குது, ஒரு சகோதரனுக்கு இடரலா இருக்குது, அப்பதான் அவனுடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் ஆழத்துல கொண்டு போய் போடுவார். ஸோ அது வரைக்கும் சின்ன சின்ன தப்புக்கு எல்லாம் தேவன் தண்டிப்பாரா அப்படின்னா அப்படியெல்லாம் தண்டிக்கிறது இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், சின்ன தப்பு தானே, ஓகே நல்ல விஷயம், சின்ன தப்பு கூட செய்யாம இருக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம். அதுக்காண்டி எல்லா சின்ன தவறுகளையும் கண்டிச்சுக்கிட்டே இருந்தா தேவன் அதை பார்க்கறது இல்லை. ஆனா நம்ம தான் அதை உத்து பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த தவறை நம்ம திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. எது பெரிய தவறா இருக்குதுன்னா தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறது. அதை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாய். வாசிக்கலாம் 10ஆம் வசனம். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். இப்போ தேவனே தீர்ப்பு கொடுக்கிறாரு. எப்படிப்பட்ட தீர்ப்பு? பட்டயம் உன் வீட்டின் மேல இருக்கும். ஓகே, 11ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான்.
நீ ஒளிபீடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். ஸோ இந்த 11-12 வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு எப்படிப்பட்ட பயம் வருது? நான் என்ன தப்பு பண்றேனோ அதே எனக்கு ரிப்பீட் ஆகுது. அதுவும் ரிப்பீட் யார் மூலமா வருதுன்னா தேவன் மூலமாவே நேரடியாகவே வருது. ஸோ அந்த அளவுக்கு நாம் போயிடக்கூடாது. கூன் போட்ட நிலைமை நம்ம அப்படியே இருந்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ நம்முடைய கூன் போட்டதை அறிஞ்சிட்டோம்னா நம்மளை மாற்றிக்கொள்றதுக்காக முயற்சி செய்வோம். ஸோ இப்போ மாற்றிக்கொண்ட தாவீது என்ன செஞ்சிருக்கிறாரு? இப்போ அவருடைய வார்த்தையை பாருங்க. இப்போ அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கச் செய்தார். ஸோ இப்போ பாவம் நீங்கிருமா? மன்னிப்பு கேட்டாரு. ஸோ தன்னுடைய குறை என்னது, குற்றம் என்னது தெரிஞ்சுக்கிட்டாரு. கேட்ட உடனே தேவன் என்ன சொல்லிட்டாரு? பாவத்தை மன்னிச்சிட்டாரு. அப்படின்னா என்ன நடக்கக்கூடாது? பிள்ளை மறிக்கக்கூடாதே. ஆனால் அடுத்து பிள்ளையும் மறிச்சு போகுது. வேற வழியே இல்லை. மன்னிப்பு கேட்டாலும் பாவத்துக்கு சம்பளம் மரணம். ஸோ கட்டளையை மீறினா நிச்சயம் மரணம் உண்டு. ஆனா இவர் மறிக்கிறதுக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு? இவர் மனம் திரும்பிட்டாரு. ஆனா அந்த சாபம் அவர் பிள்ளை மேல வந்துருச்சு. அதை தான் இப்ப நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. சோ இவரை செய்த காரியம் எப்படி இருக்குன்னா, கர்த்தருடைய சத்துருக்களை தூஷிக்கிறார்கள். அதாவது கர்த்தருடைய சத்துருக்கள் யாரு? அவிசுவாசிகள். அவர்களே நீ எல்லாம் ஒரு தேவனுடைய மனுஷனா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்கன்னா யாரை தூஷிக்கிறாங்க? நம்மளையா தூஷிக்கிறாங்க? ஸோ நாம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவனே தூஷிக்கிறாங்கன்னா நான் எந்த அளவுக்கு தப்பு செஞ்சிருப்பேன் தேவனுடைய பார்வையில. மனுஷனுடைய பார்வையில இல்ல, சகோதரர்கள் மத்தியில் இல்ல, தேவனுடைய பார்வையில நான் எந்த அளவுக்கு பொல்லாதவனா இருக்கிறேன். அதனாலதான் இந்த தண்டனை வந்துச்சு. அவர் பிள்ளை மறிக்குது. அதுவும் எப்படி மறிக்க தெரியுமா? கர்த்தர் அடித்தார்னா, ஆண் பிள்ளையை அடித்தார்னா நேரடியாக வந்து அடிக்க மாட்டார். ஒரு வியாதி கொடுத்த உடனே அந்த வியாதியினால ஒரு மாசம் நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்லி 1 மாசம் துடிதுடிச்சு சாகும். அதை பார்த்துட்டு இந்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும் வேதனை. இதுக்கப்புறம் இந்த அதிகாரத்தெல்லாம் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முகங்குப்புற 7 நாள் கிடப்பாரு. 7ஆம் நாள்ல வந்து மூப்பர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, சரி நம்ம எழுப்பி சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவங்க வந்து எழுப்ப மாட்டாங்க. ஆனா தாவீது அதுக்கப்புறம் என்ன செய்வார்னா, பிள்ளை மரித்து போனது என்று மூப்பர்கள் பேசி கொண்டிருக்கிறதை கேட்டுட்டு பிள்ளை மரித்து போச்சான்னு சொல்லிட்டு எழுந்திருந்து போய் சாப்பிட ஆரம்பிப்பார். அப்போ அவங்க மூப்பர்கள் கேட்பாங்க, உயிரோடு இருக்கும்போது சாப்பிடல, மரித்ததுக்கு அப்புறம் என்ன சாப்பிட்றீங்களே, இது என்ன ஒரு நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா அவருக்கு தெரியும், நான் எப்படியாவது தேவனிடத்துல மன்றாண்டேன்னா என் பிள்ளைக்கு ஒரு வாழ்வு தரமாட்டாரா அப்படின்னு கொஞ்சம் ஏங்கினார். ஆனா அது பலனற்று போயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தை கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறதுல இப்பதான் இன்னும் ஸ்ட்ராங்கா உறுதியா நம்புறாரு. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார்னா, மன்னிப்பு கேட்டு பார்ப்போம், என்ன மன்னிச்சது மாதிரி என் பிள்ளையை மன்னிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியோடு இருந்தார். 7 நாள் மோங்குப்புற கிடக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஸோ அந்த அளவுக்கு அவர் மோங்குப்புற விழுந்தும் தேவன் அவருக்கு மாறவே இல்லை. சட்டம்தான். ஸோ அது பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சின்ன ஆளா இருந்தாலும். இப்போ தாவீது செய்த தவிர யார் வந்து சுட்டி காட்டினா? நாத்தான்வேல் யார்? ஒரு தீர்க்கதரிசி. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ஒரே இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஆனா ராஜாங்கிற ஸ்தானத்துல இருந்தது யாரு? தாவீது. இப்போ தாவீதனோட குறைகளை சுட்டி காட்டணும்னா இவர் என்ன செஞ்சார்? நாத்தான்வேல். ஐயோ, அவர் தாவீது ராஜா, அவர்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியுமா? அவர் தப்பு பண்ண நமக்கு எதுக்கு அப்படின்னு போலாம்ல. அதே மாதிரி தாவீது கூட நாத்தான்வேல் சுட்டி காட்டினதுக்காக எல்லாரும் செய்யாத தப்பா நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம்ல. ஆனா ஒண்ணுமே சொல்லல, உடனே கீழ்ப்படிந்தார். அவர் சொன்னதை அப்படியே கேட்டுட்டு முதல்ல தன்னை தாழ்த்தினாரு.
அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்துக்கு ஒப்பு கொடுத்து தண்டிக்கல, சமாதானமா போயிட்டார். இந்த ஒரு காரியத்தை அந்த ராஜா மாதிரி இருக்கிற தாவீது செஞ்ச மாதிரி நாம ஒரு ஸ்தானத்துல இருக்கும்போது சத்தியத்தை எல்லாம் அறிந்து கொண்டு, ஏன்னா ஆரம்பத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்ல மாட்டோம். நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மேட்டிமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கூன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட கூன் இருக்குங்கிறது யாராவது சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தாவீது மாதிரி சொல்லி பழகணும். கர்த்தாவே என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி முதல்ல தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறவங்களா இருக்கணும். ரெண்டாவது அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து கேட்கிற நிலைமையில இருக்கணும். இப்ப தாவீது ராஜாவா இருந்தாலும் நாத்தான்வேல் சொல்றது கேட்டாரா இல்லையா? நீங்க சாதாரண மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி எதிர்த்து இருந்திருக்கலாம், ஆனா அதை செய்யல. இது தேவனுடைய வார்த்தை அப்படிங்கறத உணர்ந்ததுனாலதான் தன்னை வந்து சமாதானத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஸோ இது ஒரு ரெண்டாவது காரியத்தை பார்ப்போம். ரெண்டாவது காரியம் எப்படின்னா, இப்போ சின்ன ஒரு தப்பு பண்றார். அதாவது இப்போ ராஜா தப்பு பண்ணதை பார்த்தோம், பெரிய ஆள். இப்போ சின்ன ஆள் தப்பு பண்ணா எப்படி இருக்கும் அதை தான் நம்ம பார்க்க போறோம். இது யாருடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்க போறோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் பேதுருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அடுத்த வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்க போறதை குறித்து சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, அநேக முறை சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் நம்முடைய மூத்த சகோதரராகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை மறுதளிக்கிறார். எப்படி மறுதளிக்கிறார்னா பாருங்க, அப்பொழுது பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவை தனியாக அழைத்து கொண்டு போய், இது வரைக்கும் தனியாவே அழைச்சிட்டு போக மாட்டார், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தனியா கூட்டிட்டு போறார். பொதுவா யார் கூட்டு போவாங்க? இயேசு கிறிஸ்து தான் சீஷர்களை கூட்டு போவார், அதானே? ஆனா இந்த இடத்துல பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து தனியா கூட்டிட்டு போயிட்டு, இது உமக்கு கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? கடிந்து கொள்ளவும் தொடங்கிட்டார். ஏன் கடிந்து கொண்டார்? ஓகே, இப்போ நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து இருக்கிற எல்லா சீஷர்லையும் எப்படிப்பட்டவர்? பெரியவராக இருக்கிறதுனால அவர் அநேக விஷயங்கள் வந்து இயேசு கிறிஸ்து கேட்கும்போது முதல்ல பதில் சொல்றது யாரா இருக்கும்? பேதுருவா தான் இருக்கும். அதே போல் அநேக தவறுகள் செய்யறது யாராக தான் இருக்கும்? சரி, பேதுருவா தான் இருக்கும். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் கூட சில தவறுகள் பண்றாரு. ஸோ எல்லா அப்போஸ்தலனும் பெரிய அப்போஸ்தலனாக இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய கூன் அவருக்கு தெரியல. அப்படி தெரியாமல் இருக்கும்போது தான் யார் வந்து சுட்டி காட்டுறாங்க? பேதுரு செய்த தவிர பவுல் கூட சுட்டி காட்டுறார், இயேசு கிறிஸ்துவும் சுட்டி காட்டுறார். இப்படி அநேக விஷயங்கள்ல இயேசு கிறிஸ்து பேதுருவை சுட்டி காட்டுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து இவர் செய்தது காரணம் என்ன அப்படின்னா, மாம்சம், முழுக்க மாம்சம். ஏன்னா இவ்வளவு நாள் தேவனுக்குரிய சத்தியத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு, இது உமக்கு நேரிடக்கூடாது, நடக்கக்கூடாது, போகக்கூடாது, லேட்டா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லாம் சில மாம்சமான காரியங்கள் நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் கூன். ஸோ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பாருங்க, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்றாரு. இப்போ இவர் சாத்தானா சகோதரனா? ஸோ உள்ள இருக்கிற சாத்தான வெளியில போக சொல்றாரு. எனக்கு இடரலா இருக்கிறாய் அப்படின்னா யாரு? சாத்தான் இடரலா இருப்பானா? ஏற்கனவே முதல்ல இயேசு கிறிஸ்து சந்திச்சப்ப இடரலா இருந்தாரு. இப்போ இயேசு கிறிஸ்து நேரடியா வந்து இடரலா இருப்பாரா? நேரடியா வரவே முடியாது. இப்போ யார் இடரலா இருந்திருக்குதுன்னா, அவர் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலனே இடரலா இருக்காரு. ஸோ இப்போ இடரலா இருக்கிறது எந்த விஷயத்தில் இடரலா இருக்காரு? தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக இருக்கிறாரு.
எந்த கோணத்துல அவர் வந்து எதிர்த்து இருந்திருக்கிறாரு அப்படின்னா மாம்சத்துல. அதனாலதான் சொல்றாரு, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படிங்கிறார். இப்ப இந்த இடத்துல மனுஷனுக்கு ஏற்றவைகள் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு கூன். நாம அநேக விஷயங்கள்ல தேவனுக்கு ஏற்றவைகளே சிந்திக்காம டக்கு டக்குன்னு என்ன சொல்லிடுறோம்னா மாம்சத்துக்கு ஏற்ற காரியங்களே சொல்லிடும். சரளமா நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கூட உலக மனுஷன் பயன்படுத்துகிற வார்த்தைகள் மாதிரியே பேசிடுவோம். இது வந்து ஆதியிலே வந்த பாவத்தினுடைய விளைவு. ஆதாமனுடைய வம்சத்திலிருந்து நம்ம வந்ததுனால அந்த மாம்சத்தினுடைய சாராம்சம் நம்ம இடத்துல கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா இந்த மாம்சத்தின் கிரியையிலிருந்து மேலே வரணும். அதுக்காக தான் நம்ம இந்த பாடத்தை பார்க்குறோம். சரி, இப்போ நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து பேதுருவை கண்டிச்ச உடனே எப்படி கண்டிச்சுப்பார்? ரக்கடா கண்டிச்சுப்பாரா? அப்படின்னா பேதுருவை வந்து கூப்பிட்டு எப்படி தனியா கூப்பிட்டு போய் சொன்னாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் தனியா கூப்பிட்டு போய் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, நான் வந்து தேவனுடைய திட்டத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீ எனக்கு எதிராக இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாரா? இல்ல. சோ இதை சொன்ன உடனே பேதுரு என்ன நினைச்சிருப்பாரு? நிறைய விஷயங்கள் நீங்க தான் யோசிக்கணும். உணர்ந்தாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், வேத வசனங்கள் எங்கேயுமே இருக்காது பேதுரு கடிந்து கொண்டார், திரும்பி எதிர்த்து பேசினார், அல்லது ஏதோ ஒரு விஷயம் செய்தார் அப்படின்னு எதுவுமே இருக்காது. அமைதியா தான் இருந்திருப்பாரு. ஸோ இவ்வளவு பெரிய மூத்த சகோதரனாக இருந்துட்டு அவர் கண்டிக்கப்படும் போது கூட மற்ற சகோதரர்களுக்கு முன்னாடி வச்சு என்ன திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தமே படலை. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார், எதிர்க்கல, மறுக்கல. சில சமயங்களில் நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் மறுத்துருவோம், ரெண்டாவது எதிர்த்துருவோம். இந்த ரெண்டு விஷயமே நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து செய்யவே இல்லை. இதுதான் நமக்கான பாடம். ஸோ இதுல இருந்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, சில வசனங்களை நான் போடுவேன், இனி நீங்க தான் பதில் சொல்லணும். இனி நான் பதில் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த வசனம் என்னன்னா, யார் முதல்ல அந்த வசனத்தை வாசிச்சிடுவோம். வாசிச்சதுக்கு அப்புறம் இவர் ஏயா அல்லது பியான்னு கண்டுபிடிக்கணும். ஏயா இருந்தா எந்த நோக்கத்துல அந்த வசனத்தை சொல்லியிருப்பார், சப்போஸ் பியா இருந்தா எந்த நோக்கத்துல அந்த வசனத்தை புரிஞ்சிட்டு இருப்பார் அப்படிங்கறத இப்ப யார் சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27ஆம் வசனம், அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். போதும். சிநேகிதன்ங்கிறது யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் எப்படி இருக்குமா? உண்மையா இருக்குமா? அந்த அடிகள் அடிச்சா என்ன இருக்கும்? மறிக்கிற அளவுக்கு இருக்காது. சிநேகிதன் எப்படி அடிப்பாரு? எதிரி எப்படி அடிப்பாங்க? அதை தான் அடுத்த வசனம் சொல்லியிருக்கு. சத்ருவிடும் முத்தம் கூட நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? வஞ்சனையா இருக்கும். ஆனா அவன் அடிச்சா அவ்வளவுதான். ஆனா அதே இடத்துல சிநேகிதன் அடிச்சா மறிக்கிற அளவுக்கு அடிப்பாரா? நிச்சயம் அடிக்க மாட்டார். ஒரு பார்ட்னர் ஏ பியை பார்த்து சொல்லும் போது என்ன சொன்னாரு? நீ கூன் போட்டு இருக்கிறான்னு சொன்னாரே தவிர கூன் போட்டதுனால சங்காரம் பண்ணவே இல்லை. ஸோ இதே மாதிரிதான் இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு இந்த வசனம் ஏ பத்தி சொல்லுதா பியை பத்தி சொல்லுதா? அதான் பிக்கு சொல்றாரு. அப்ப ஏங்கிறவர் தான் இப்ப பேசுறாரு. கரெக்டா? ஸோ ஏங்கிறவர் பேசினா எப்படி பேசணும்? சிநேகிதன் அடிக்கிற அடிகள் மாதிரி இருக்கணும், வலிக்கிற மாதிரி அடிக்கக்கூடாது. ரெண்டாவது அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 141ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 141ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போலிருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். வசனத்தை நல்லா உள்வாங்கிட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, இந்த வசனம் ஏ சொல்றாரா பி சொல்றாரா? அப்ப நீங்க வசனத்தை கவனிக்கலன்னு அர்த்தம். பி சொல்றார். சோ பி என்ன சொல்றாருன்னா, ஒரு நீதிமான் என்னை தயவாய் குட்டி அப்படின்னா ஆணியை வச்சு தலையில இறக்குறது மாதிரி கிடையாது. அடிக்கிற அடி வலிக்கும், ஆனா சாகுற அளவுக்கு இருக்காது.
ஸோ ஒரு இடத்துல அடிக்கும்போது யாரும் அடிக்காமல் இருக்க மாட்டாங்க. எந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்நேகத்தினால தட்டுவாங்க. அந்த தட்டு எந்த அளவுக்கு இருக்கணும்னா தாங்குற அளவுக்கு தான் இருக்கணும். தேவன் அது மாதிரி தான். நம்ம தவறும் போது நம்மளை கண்டிக்கிறார்ல. எப்படி கண்டிக்கிறார்? திராணிக்கு மிஞ்சி நம்மளை கண்டிச்சிருவாரா? அப்படி கண்டிச்சா அவர் பேர் தேவனா? உலக மனுஷன் தான் அப்படி கண்டிப்பான். செய்த தவறை விட அதிகமாக தண்டிப்பாங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பிங்கிற சகோதரன், அதாவது கூன் விழுந்த சகோதரன் நினைக்கிறாராம், நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ள தொடங்கினாலும் சரி, அது எனக்கு தலைக்கு எப்படி இருக்குமா, எண்ணெய் பூசினதுன்னு அபிஷேகம் பண்ணது போல இருக்கும். அப்படின்னா எப்படி இருக்கும்? அவர் சொல்றதே எனக்கு எப்படி தான் இருக்கும், என்னோட வளர்ச்சிக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கணுமா. அதை தான் இந்த பிங்கிற சகோதரர் சொல்றார். இப்போ சங்கீதம் கூட பிங்கிற சகோதரருக்கு உதவுது. ஸோ அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இன்னும் 5 வசனம் தான். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். ஸோ இது யாருக்கு? ஏதான் கன்ஃபார்மா? பி வரல. பியா ஏயா? அதுதான் சொல்ல. இப்போ இந்த வசனம் ஏக்கு பொருந்துமா பிக்கு பொருந்துமான்னு கேட்குறேன். ஏக்கு தான் பொருந்தும். எப்படி? பிங்கிறவர் தப்பு பண்ணிட்டார்னா அவர்கிட்ட போய் யார் சொல்லணும்? ஏங்கிறவர் தான் சொல்லணும். தனித்து இருக்கும்போது போய் சொல்லணும். ஸோ இது ஒரு கேரக்டர். நம்முடைய தோற்றத்தை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏங்கிற சகோதரனா இருக்கும்போது தோற்றம் எப்படி இருக்கணும்? பிங்கிற சகோதரனா இருக்கும்போது கூன் விழுந்த தோற்றமாக இருக்கு, அதாவது குறைபாடுகள் உள்ளவர்களாக இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வசனத்தை நம்ம படிக்கும்போது கூட நாம் எதை பார்த்துட்டு இருக்கோம்னு தெரியாமல் நம்ம கவனிச்சோம்னா நமக்கு புரியாது. ஸோ இந்த இடத்துல ஏங்கிறவர் தான் பி கிட்ட போய் பேசணும். எப்படி பேசணும்? தனித்து போய் பேசணும். பேதுரு கூட்டு போனார்ல இயேசு கிறிஸ்துவ, அந்த மாதிரி தனியா? அப்படி தனியாக கூட்டு போய் சபையை ரெண்டாக்குறது, ரெண்டகம் பண்ணுறது, அவதூறு பேசுவது, இந்த மாதிரி இல்லை. தனியாக கூட்டு போய் புத்திமதிகளை சொல்றது, சத்தியத்துக்குள்ளே வளர்றது மாதிரி பேசணும். தானும் வளரணும், தன்னோடு இருக்கிற சகோதரனும் வளரணுங்கிற எண்ணத்தோடு அந்த ஏங்கிறவர் செயல்படணும். பிங்கிறவர் அப்படி செயல்படுவாரா? தெரியாது. ஏங்கிறவர் எப்படி செயல்படுறாருங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். எங்க? இந்த வசனத்தின் அடிப்படையில். அடுத்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறாரு. சாட்சியாக கட்டளை வேற கொடுக்கிறாரு. இது கட்டளை, இப்படிதான் நீங்க நடக்கணும், இதை தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. எந்த விஷயத்தின் அடிப்படையில் சொன்னார் தெரியுமா? இப்போ ஒரு கட்டளையை சொல்றதுக்கு முன்னாடி அவரே பல கட்டளைகள் எல்லாம் சொல்லல. அவர் சொன்ன கட்டளை எந்த அடிப்படையில் இருந்துச்சு தெரியுமா? அதான் வாசிச்சோம்னா, நான் தேவனுக்கு முன்பாகவும், இப்ப நான் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன்னு நினைச்சிட்டு கட்டளை கொடுங்க. அடுத்து, உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கிறேன். நான் உயிர் தெழுப்புகிற, மரித்த, உயிரோடு இருக்கிற எல்லாத்தையும் உயிர் தெழுப்புகிற இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நான் நிற்கிறேங்கிற எண்ணத்தோடு அவருடைய பிரசன்னமாகுதல், அதாவது இந்த 2ஆம் வரியில நான் இருக்கிறேங்கிற எண்ணத்தோடு கட்டளை இடுறாரு. இப்போ நாம அப்படிதான் விடணும். அப்போ அவர் 2ஆம் வரியில இல்லை, 1ஆம் வரியில தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்கிறார். இப்போ நமக்கு 2ஆம் வருகை. சோ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க, வாசிக்கலாம். 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சோ இந்த இடத்துல கடிந்து கொள்ளணும், உபதேசம் பண்ணணும், அடுத்து கண்டனம் பண்ணணும், புத்தி சொல்லணும். ஆனா எப்படி சொல்லணும்? சாந்தத்தோடும், நீடிய சாந்தத்தோடும், உபதேசத்தோடும். அமைதியா சாந்தமா அன்பா பேசிட்டு
சத்தியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆறுதலான வார்த்தை சொல்றோம்னா சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கணும். சத்தியம் இல்லாத ஆறுதலை நம்ம சொன்னாலும் அது பிரயோஜனப்படாது. அது மாம்சத்துக்கேற்ற ஆலோசனையா இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த வசனம் ஏகா பிகா? ஏ. ஸோ ஏ தான் சொல்றாரு. யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஏ நீங்க இப்படிதான் இருக்கணும், இப்படித்தான் நீங்களும் சொல்லணும். ஏன்னா தான் அப்படித்தான் செஞ்சிருக்கிறாரு. அதனால தான் மற்றவங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறாரு. அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல், அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. சோ இந்த இடத்துல புத்தி சொல்றவங்களை நீங்க மதிக்கணும்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல யார் வர்றாங்க? ஏயும் வராரு, பியும் வராரு. சோ ஏ சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உங்களை வழி நடத்துறவர்கள் புத்தி சொல்லும்போது அதை மதிச்சு நடங்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வசனம் தான் இப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சம் டவுட்டா வரும். வாசிங்க 13ஆம் வசனம். அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி. ஸோ இப்போ அவர்களுடைய கிரியைகள் நிமித்தம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்றாரு, அவருடைய கிரியை மோசமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் நமக்கு ஆலோசனை சொன்னா, இதை நம்ம மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியுமா? ஸோ அவங்களுடைய கிரியைகள் நிமித்தம்னா நல்ல விஷயங்கள் செய்தாலும் சரி, தீய விஷயங்கள் செய்தாலும் சரி, அதை நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு ப்ராப்ளம் வருது, இந்த ப்ராப்ளத்தில் ஒருத்தர் ஆலோசனை கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் அந்த சகோதரன் எப்படி இருக்கார்? அதுக்காண்டி 10 வருஷத்துக்கு முன்பாக ஒரு தவறு செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த தவறை நினைச்சிட்டு நீங்க அன்னைக்கு தவறு பண்ணிட்டு இன்னைக்கு எனக்கு நீங்க ஆலோசனை சொல்ல வரீங்கன்னு நினைக்கலாமா? பி அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால தான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கேன். அவர்களுடைய கிரியைகள் நிமித்தம் அப்படின்னா எல்லாமே எல்லா நாளுமே கிரியையிலும் உத்தமமா இருக்க முடியுமா? முடியாது. நான் சொல்றது சம்பவம் நடக்கும்போது, நாம் கூன் பட்டிருக்கும் போது நம்மளுடைய கூனை சரி செய்யறதுக்காக வருகிற சகோதரன் அந்த சமயத்துல என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு? அன்போடு கொடுக்கிறாரா, சாந்தத்தோடு? நம்ம வாசிச்சோம் இதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி கொடுக்கிறாரா அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது யாரு பொறுப்பு? பிங்கிறவருடைய பொறுப்பு. ஸோ இதை எல்லாத்துக்கும் பொருத்தி பார்க்க கூடாது. நன்மையான காரியத்துக்கு மட்டும் பொருத்தி பார்த்து எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்காருன்னு நினைச்சுக்கணும். ஸோ அப்படி எண்ணிக்கொள்ளுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேங்கிறாரு. கட்டளையா சொல்லல, இந்த இடத்துல அன்பாதான் கேட்டுக்கிறாரு. கட்டளையா சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? அவருக்கே கட்டளை போட்டிருப்பாங்க. ரைட், அடுத்த வாசனம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஸோ 14ஆம் வசனம் ஏக்கும் பொருந்தும் பிக்கும் பொருந்தும். ஸோ அதுக்கு முன்னாடி ஏங்கிற சகோதரர் பிக்கு ஆலோசனை சொல்லிட்டாரு. இப்போ பிங்கிற சகோதரர் வளர்ந்துட்டாரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ எப்படி நடந்துக்கணும்? பிங்கிற சகோதரர் எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும். அதை தான் இங்க பார்க்கணும். ஸோ கடைசியா இன்னும் 2 வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறவர்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 11ஆம் வசனத்துல, உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் அப்படின்னா வீட்டு வேலையை பத்தி சொல்லுதா? அதுவும் சொல்லுது. அந்த வேலையும் செய்யணும். அதாவது தன் சொந்த குடும்பத்தையும் நடத்தணும், சபையும் நடத்தணும். அப்படின்னா அந்த வேலையும் கரெக்டா செய்யணும், இந்த வேலையும் செய்யணும். ஏதாவது ஒரு வேலை மட்டும் செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா புத்தி சொல்லணும். அது சபையிலையும் வேலை செய்யலைன்னாலும் சொல்லணும், வீட்லையும் வேலை செய்யலைன்னாலும் சொல்லணும். ஸோ அவங்கள சொல்லாம விட்டுட்டா என்ன நடக்கும்? பிங்கிறவருக்கு கூன், அவருக்கு கூன் இருக்குங்கிறத நான் சொல்லவே இல்லை. ஏங்கிற சகோதரர் என்ன நடக்கும்? சிம்பிள், பிஸ்னஸ் நடக்காது. எப்படி பிஸ்னஸ் நடக்கும்?
2 பேர் பார்ட்னராக இருந்து தான் செஞ்சாதான் அந்த சக்ஸஸ் ஆகும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் ஏதாவது ஒரு பட்டணத்துக்கு போகும்போது எப்படி போகணும், 2 பேராக போக சொல்லியிருக்கிறாரு. எங்கனாலும் சரி. ஸோ 2 பேராக போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்காது, சாட்சி இருக்கும், ஒரு ஒத்தாசை இருக்கும், ஏங்கிறவருக்கும் பிங்கிறவருக்கும். ஏன்னா எப்போவுமே ஏங்கிற ஸ்தானத்தில் இருக்க மாட்டார். ஆரம்பத்தில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ குறைபாடு வரும்போது இன்னொரு சகோதரன் வந்து அதை நிவர்த்தி செய்வார். ஸோ இப்படி குறைபாடு இருக்கும்போது அவர்களுக்கு கண்டிப்பாக புத்தி சொல்லணும். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பேதுருக்கு புத்தி சொல்லும்போது பேதுரு வந்து மறுப்பு சொல்லலை, எதுக்கல. ஆனால் நாத்தான்வேல் பாருங்க, அவர் வந்து ராஜா, ஆனால் அவருக்கே ஆலோசனை சொல்லியிருக்காரு. நாமளா இருந்தால் என்ன செய்வோம், நமக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து ஃபோர்ஸாக சொல்லுவோம், நமக்கு மேலே இருக்கிறவங்கள மெதுவாக சொல்லுவோம், அல்லது சொல்லவே மாட்டோம். சரியா? தப்பு. ஏங்கிற சகோதரர் பிக்கு எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி தான் இருக்கணும். அந்த டோனும் மாறக்கூடாது, அந்த ஆக்ஷனும் மாறக்கூடாது, அதனுடைய சிந்தையும் மாறக்கூடாது. எல்லாரும் சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற சாந்தத்தோடும் அன்போடும் நாம் என்ன செய்யணும்னா உபதேசத்தின் அடிப்படையில் தான் சொல்லணுமே தவிர, அப்படியே ஒரு குறைபாடுகள் இருக்கும்போது சொன்னோம்னு வச்சுக்கோங்க, எந்த அடிப்படையில் சொல்லணும் தெரியுமா, வசனத்தை மையமாக வச்சு சொல்லணும், இல்லை ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு சொல்லணும், சத்தியத்தின்படி சொல்லணும். அப்படி சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வந்து குற்றஞ்சாட்டுறது மாதிரி ஆயிரும். ஆனால் இவருடைய பார்வையில் எப்படி இருக்கும், ஏங்கிறவருடைய பார்வையில் கூன் போட்டிருக்கிறார், அவரை வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி தோணும். ஆனால் பிங்கிறவர் என்ன நினைப்பாரு, எப்போ பார்த்தாலும் என்ன குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்கன்னு அப்படி தானே நினைப்பாங்க. அப்படி தானே வரும் இல்லையா? தப்பா சொல்லிட்டேனா? சரி சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். அப்போ இது கூட ஒரு விதமான நன்மை தான். சொல்லணும், கண்டிப்பா சொன்னாதான் அதனுடைய நிறை குறைகள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். ஆனா சொல்ல வேண்டிய பக்குவம்னு ஒன்று இருக்குது. அடுத்து நம்ம வாசிக்கலாம், கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஸோ எந்த மனுஷனுக்கும் அப்படின்னா யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அது இளைய சகோதரன் மூத்த சகோதரனா இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு தான் சொல்லணும். சபையை நடத்தணுங்கிறதுக்காண்டி சொல்லணும்னு அவசியம் இல்லை, சகோதரனை ஒழுங்குபடுத்தணுங்கிறதுக்காண்டி அவசியம் இல்லை. அவர்கள் வந்து கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்கணும். நாம் ஒரு வார்த்தை சொன்னா அவர் நமக்கு பயந்து நடக்கக்கூடாது, சத்தியத்தின்படி கிறிஸ்துவுக்காக வாழணுங்கிற அக்கறையோடு வரணும். அப்படி ஒரு விஷயம் சொல்ல முடியும்னா சொல்லலாம், இல்லைன்னா அது நாம் வந்து ஒருத்தர் டாமினேட் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ இந்த வசனம் யாருக்கு பொருந்தும்? பிக்கு சொல்றார். அடுத்து கொலோசியர் 1:28. கொலோசையர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருமையான விஷயத்தை நம்ம பார்க்குறோம். சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவரை ஒருவர் போதித்து. நம்ம ஏற்கனவே புது சிருஷ்டி வால்யம் 5 படிச்சிருக்கோம். என்னது? புது சிருஷ்டியின் அமைப்பு. இப்போ கூட நம்ம என்னதான் பார்த்துட்டு இருக்கோம்? அமைப்பு, நம்மளுடைய தோற்றம், தேவன் விரும்புகிற தோற்றம் என்னதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே அடையாளமாக தான் இருக்கும். அடையாளமான வார்த்தைகள் அடையாளத்தோடு நம்ம படித்து புரிஞ்சுக்கிறது தான் ஒரு புது சிருஷ்டியினுடைய தன்மை. ஸோ இங்கே சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் போதித்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு அந்த இருதயத்திலே கர்த்தருக்கு முன்பாக பாடணுமா. ஸோ புத்தி சொன்னால் கர்த்தருக்கு முன்னாடி பாட்டு வரணும், அதுதான் முக்கியம். பாட்டு வரலன்னா அந்த புத்தி சொல்றது வீண். அந்த புத்தி எந்த அடிப்படையில் இருக்கணும்? சங்கீதங்கள்னாலும் ஞானப்பாட்டுகள்னாலும். இதை நம்ம புது சிருஷ்டியில் என்ன பார்த்தோம்? அதாவது சங்கீதங்கள்னாலும் ஞான பாட்டுகள்னாலும் அப்படிங்கிற வார்த்தையை எதற்கு அடையாளமா சொல்லியிருக்காரு நம்முடைய மூத்த சகோதரர்? பழைய ஏற்பாடில் உள்ள தீர்க்க தரிசனங்களையும் ஊமைகளையும் நிழலும் பொருட்களையும்
பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றதுதான் சங்கீதங்கள்னாலும் ஞானப்பாட்டுகள்னாலும் அர்த்தம். இப்படிதான் அடையாள மொழியில பேசுவாங்க. யாரு? சீஷர்கள். அதை தான் நம்ம கொலேசியர் அப்போஸ்தலன் பவுல் வந்து கொலேசிக்கு எழுதும்போது சொன்ன விஷயம். ஸோ நம்ம சொல்லும் போது இந்த மாதிரி வசனத்தோடு தான் நம்ம சொல்றோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்துக்கிறோம். அடுத்து ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஸோ நாம ஒரு புத்திமதி சொன்னோம்னா அந்த இடத்துல என்ன வரணும்? சந்தோஷமும் சமாதானமும் வரணும். அப்படி வரணும்னா அந்த ஏங்கிற சகோதரர் எப்படி நடந்திருக்கணும்னா, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் நம்மளை பெருக்கணும். அதுதான் முக்கியம். ஸோ நம்ம பரிசுத்த ஆவியில தான் இருக்கோமா? அடுத்து கிறிஸ்துவின் மேல இருக்கிற நம்பிக்கையை தான் வளர்க்குறோமா? அந்த அடிப்படையில தான் பேசுறோமா அல்லது கேட்குறோமா? ஏன்னா புத்திமதி பீங்கிறவரும் கேட்கணும். ஸோ அவரும் கற்றுக்கணும். அவர் கற்றுக்கும் போது ஏங்கிறதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மேனா, அப்போ ஏயை தூக்கிட்டு இன்னொரு ஏயை வந்து வைக்கலாம்னு நினைக்கலாமா? அது நமக்கு அதிகாரம் இல்லை. ஒரு நம்ம சபைக்குள்ள ஒரு ஏங்கிற ஒரு சகோதரர் வராருன்னா இவர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்படின்னா நான் யாரை வெறுக்கிறேன்? தேவனையே வெறுக்கிறேன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ரெண்டு பேருமே பரிசுத்த ஆவியினால் நிறைந்து விசுவாசம் உள்ளவர்களாய் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கணும். அடுத்து ரோமர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவருமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எப்படி பார்க்கணுமா, ஏங்கிற பிஸ்னஸ்மேன் பிக்கு சொல்லும்போது ரொம்ப சீப்பா பார்த்து சொல்லக்கூடாது. பிங்கிற சகோதரர் எப்படிப்பட்டவர்? பிஸ்னஸ்மேன், பார்ட்னர், ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படின்னு எப்படி பார்த்து பேசணும். என் சகோதரர், அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது மற்ற சகோதரரை பார்த்து எப்படி நேசத்தோடு சொல்றாரு பாருங்க. நீங்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்கள். தாழ்த்தி பார்த்தாரா? உங்களுக்கு உபதேசம் பண்றங்கிற பேர்ல யாரையுமே குற்றஞ்சாட்டல. ஆனா அங்க இருக்கிற சகோதரர்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்கள், சகல அறிவினாலும் நிறைந்தவர்கள், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு தேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அன்போடு அவங்களுக்கு தெரியப்படுத்துறாரு. ஸோ இந்த மென்டாலிட்டி ஏக்கு வேணும். ஸோ அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. அப்படின்னா இது வரைக்கும் சொன்ன விஷயம் எல்லாம் ஏங்கிறவர் பியை வெட்கப்படுத்தும்படி சொல்லியிருக்கிறாரா? இல்ல. அதே மாதிரிதான் நம்முடைய தோற்றம் கூண்பட்டிருக்குதே அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காண்டி நம்ம சொன்னோம்னா இந்த ஒரு பாடம் வந்து உங்களை வெட்கப்படுத்தும்படி கிடையாது, உங்களை உற்சாகப்படுத்தும்படி. அடுத்த வசனம். நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். புத்தி சொல்லும்போது பிள்ளை வேற, பிரியமான பிள்ளை வேற. பிள்ளைய கூட அடிச்சிடுவோம், ஆனா பிரியமான பிள்ளைய அடிக்கவே மாட்டோம். ஆனாலும் என்ன செஞ்சுதான் ஆகணும்? கண்டிச்சு தான் ஆகணும். ஸோ அது போல நம்ம சகோதரர்களை வழி நடத்தணும். அதே போலதான் பீங்கிறவரும் என் பிரியமான சகோதரன் என்னை கண்டிச்சிருக்காருன்னு நினைச்சிடணும். அடுத்து வாசிக்கலாம். மேலும் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். மேலும் பேதுரு அந்தியோவாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்தினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். எப்படி எனில் யாக்கோபினிடத்தில் சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியுடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் செஞ்ச ஒரு தப்புக்கு பர்னபா கூட இழுப்புண்டு போயிட்டார். ஸோ இது ஒரு குற்றமா அப்படின்னு கேட்டா குற்றம்தான். அதாவது அப்போஸ்தலன் பவுல் வந்து பேதுருவை கண்டிக்கிறார்ல, இந்த கண்டிக்கிற விஷயம் சின்ன விஷயமா பெரிய விஷயமா? பெரிய விஷயம். ஒருவேளை சின்ன விஷயமா இருந்தா பேதுரு வந்து பவுல் வந்து கண்டிச்சிருப்பாரா? கண்டிச்சிருக்குமார். அதே போலதான் ஏங்கிற சகோதரர் பிஏ கண்டிக்கிறதுக்கு காரணம் என்ன?
அவர் மட்டும் கூன்லேருந்து சரியாகலை, நம்மளுடைய பிஸ்னஸ் காலி, பிஸ்னஸ் கண்டிப்பாக வளராது. அப்போ வளராதுங்கிறதுக்காண்டி இவர் அமைதியாக இருக்க முடியுமா? என்ன செஞ்சாவது அந்த சகோதரனை எழுப்பி தான் விடணும், வேறு வழியே இல்லை. கூனாக இருந்தால் கூட பரவாயில்ல, எந்த அளவுக்கு முயற்சி செய்யுமோ அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சோன்னா அந்த கூனான சகோதரனை எழுப்பி விட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஆனால் எழுப்பியாச்சுன்னா பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். நம்மளுடைய மோட்டிவ் என்னவாக தான் இருக்கணும்? பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும். அதுக்கு தான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நான் இந்த கூனான சகோதரனை எழுப்புறதுக்காண்டி நான் முயற்சிக்கிறது என் வேலை கிடையாது. பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்காண்டி நான் இந்த வேலை செய்கிறேன். ஆனால் விருப்பம் பிஸ்னஸ், பிதாவாகிய தேவனுடைய பிஸ்னஸ், செய்கிற வேலை கீழே. இதுதான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த வேலை செய்யும்போது பேதுரு வந்து பாருங்க, இந்த இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வந்து பலவீனத்தினால செய்திருக்கிறார். இதுதான் மாம்சம். அப்போ சீஷர்களுக்கே இந்த நிலைமை இருக்குது. இப்போ கடைசி பாதங்க அங்கமாகிய நமக்கு எவ்வளோ குறைகள் இருக்கும்? கூனை இல்லை, தரையிலே படுத்துடுறாங்க, எழும்பவே முடியல. அவங்கள எழுப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு தெரியுமா? அவங்களுக்கு உபதேசங்கள், கடைசியில் எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தாலும் கடைசிக்கு தாவீதுக்கு நடக்க போற சம்பவம் தான் நடக்கும். அதுக்காண்டி எச்சரிப்பு கொடுக்குறேன்னு தயவு செய்து அப்படி நினைச்சிடாதீங்க. ஸோ நம்ம நிழல்ல இருந்து பார்க்குறோம், தேவன் நமக்கு அநேக வாய்ப்புகளையும் அநேக சந்தர்ப்பங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எதற்காகனா நாம் வந்து பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். தன் பிழைகளை உணருகிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ஸோ தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இந்த பீங்கிற சகோதரர் தன் குறைகளை மட்டும் உணரலன்னு வச்சுக்கோங்க, இவரும் பிஸ்னஸ் செய்ய முடியாது, அவரையும் பிஸ்னஸ் செய்ய விடமாட்டார். ஸோ தன்னுடைய பிழைகளை ஒருவேளை உணர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆயிரும். எவ்வளோ அருமையான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்களா? ஸோ நாம் வந்து ஏஆவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிஆகவும் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. தன்னுடைய பிழைகளை மட்டும் உணரலன்னு வச்சுக்கோங்க, தேவன் எவ்வளோ வாய்ப்பு கொடுத்தாலும் அதை நம்ம செம்மையாக செய்யவே முடியாது. ஸோ இந்த ஒரு எச்சரிப்போடு தேவன் நம்மளை எந்த தோற்றத்தில் பார்க்க விரும்புகிறாரோ அதே தோற்றத்தில் நாமளும் இருந்து தேவனுக்கு பிரியமான அந்த பிஸ்னஸை செய்து முடிக்க தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய